யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. சார், எதுக்கு கூப்பிட்டோன்னு யோசிக்கிறியா? ஏற்கனவே நான் ஒரு டைம் வந்துட்டு போனேன். நான் வரும்போது ஹாப்பியாக தான் இருந்தீங்க. பட் ரிட்டன் போகும்போது ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டால் நீங்கள் ரீசனே சொல்லலை. இப்போ எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு தெரியல. திரும்ப நான் போகும்போது நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களான்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பொண்டாட்டியை ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் அவளை எதுக்காகவும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் சார் உங்களை பற்றி. நானும் உங்களை இந்த விஷயத்துலையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் திடீர்னு ஒரு மாதிரி அப்செட் ஆனது இன்னும் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு தெரியுமா? இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. என் பொண்டாட்டியை ஏன் கூப்பிட்டேன்னு ரீசன் அவளுக்கு வேணுமா வேணாமா? வேணும். என்ன? என் பொண்டாட்டி என் ரூமுக்கு வந்து சொன்னப்போ இந்த மரமாட்டியில் ஏறவே இல்லை. என் பொண்டாட்டி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவள் என்னென்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஹித் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருந்தானா. அப்படி ஒன்றும் நான் பேசலன்னா? என் பொண்டாட்டி என்கிட்ட எவ்வளோ அழகாக பேசுகிறான்னு எனக்கு தான் தெரியும். அதை கற்பனையாக ரசித்து பார்த்துட்டு இருக்கிற எனக்கு தான் புரியும். உனக்கு எப்படி தெரியும் சொல்ல? இந்த வாயில மட்டும் பேசுங்கண்ணா. ஆமாம் ஆமாம், இப்படி தான் வாய் பேசுவேண்ணா. சும்மா இது பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே எல்லாரும் வேறு பேத்தி அமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க? அது கவிதாவுக்கும் மீராவுக்கும் புரிய வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க? சார், 2 பேரும் எவ்வளோ பிரில்லியன்ட் தெரியுமா? ஆனால் ஏன் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் பிரில்லியண்ட்டாக இருக்க மாட்டாங்க? படிப்ஸ்லாம் அப்படிதானே? கரெக்டு தான் சார். உங்களை மாதிரி அம்மாஞ்சி ஹாய். நான் கூட தான் படிப்ஸ். நான் இப்படியா இருக்கேன். நீங்கள் லவ் பண்ணுறேன்றீங்க, லவ் மூடுக்கு வரீங்க, அப்புறமா ஏதோ ஆப்செட் ஆக்கி போயிடுறீங்க. அதான் கதை என்னன்னு தெரிய மாட்டேது. அடி பாவி, எவ்வளோ பங்கப்படுத்தணுமோ அவ்வளோ பங்கப்படுத்துற. நானும் இதெல்லாம் வேணாண்டா பார்க்குறேன். பட் ரோஹித்துக்கு தைரியம் வர மாட்டேதே. சும்மா வாய் பேசிட்டு இருக்காதீங்க. பாவம், 2 பேருக்கு நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ண வர ட்ரை பண்ணணும். எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க? இவ ஒருத்தி புரியாத கதையை புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு. சார், பாவம்ல அவங்க. சரி, பாவம்லாம் இருக்கட்டும். எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு வருவானே. என் பொண்டாட்டி பேசிட்டு போனதை நான் நினச்சி பார்த்தேன்னு சொன்னல. அவள் என்ன பேசிட்டு போனா தெரியுமா? நான் எதுவும் பேசலங்கிறல்ல. பேசினாலே, அழகாக பேசினாலே. என்ன பேசுனா? நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் சார். இன்னைக்கு உங்கள் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நாளைக்கு ரோஹித் பிரகாஷோட ஒய்ஃப்ன்ற உரிமையோட நான் ஆஃபீஸ் வருவேன். ஆமா. அதையும் தாண்டி என் பொண்டாட்டி என்ன சொன்னா அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த தாலியை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, நெத்தியில் குங்குமம் வைக்காமல் இருக்கிற அவசியம் இருக்காது. நாளைக்கு வரும்பொழுது நான் தாலி எடுத்து வெளியில் போட்டுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு வருவேனே அப்படின்னு ஆசையாக சொன்னான். அதானே உண்மை? தாண்டி உண்மை. ஆனால் அதில் இன்னொரு உண்மையும் இருக்கே. இன்னொரு உண்மையா? ஆமாம், இன்னொரு உண்மை இருக்குது. என் பொண்டாட்டி பேசிட்டு போனதுக்கப்புறம் தான் யோசித்தேன். அவள் சொன்னால நாளைக்கு நான் தாலியை போட்டுட்டு வருவேன், குங்குமம் வச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு. அதுக்கே அவள் இன்னும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு ரோஹித்தோட ஒய்ஃப்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி சொல்லும்போதே அவள் ரோஹித்தோட ஒய்ஃபாகவே வரட்டுமே, ஏன் நந்தினி சிங்கிளாக வரணும் அப்படின்னு யோசித்தேன். புரியல. புரியலல்ல? என் பொண்டாட்டி புரிஞ்சாலும் இந்த ரோஹித் வாயால் சொல்லணும்னு தானே வெயிட் பண்ணுவா. ஸோ சொல்லாமல் என்னன்னு காட்டவா? உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே. இதுக்கப்புறம் நந்தினி ரோஹித்தோட ஒய்ஃபாக தான் இருக்கணும் இந்த செகண்ட்லேருந்து. இதுக்கப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ தயங்கி வாழக்கூடாது. உன்னை ஃபஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னை யாரும் செய்ய சொல்லலை. ஒரு வேளை அப்போ செய்ய சொல்லாமல் இருந்தது கூட ஒரு விதத்தில் நல்லதாக தான் போச்சு. ஏன்னா அப்போ நீ யாருன்னு தெரியாமலே நான் பண்ணியிருப்பேன்ல. ஸோ உன் கண்ணை பார்க்காமலே இதெல்லாம் நடந்திருக்கும்ல. நீ என் கண்ணை பார்க்காமலே இதை உணர்ந்து பார்த்துருப்ப. கடவுள் அப்படிலாம் நான் உங்களுக்கு இன்னும் பெரிய தண்டனையை கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் அப்போ இதெல்லாம் நடத்தலை. இப்போது நான் என் நந்தினி கண்ணை பார்த்து, என் நந்தினி என் கண்ணை பார்த்து மனசார என் பொண்டாட்டின்னு நினச்சி குங்குமம் வைக்க போகிறேன். அவள் அதை முழுசாக உணர போகிறா. என்னை பார்த்துக்கிட்டே நானும் அவளுக்கு குங்குமம் வைக்கிற இந்த செகண்டில் என் பொண்டாட்டின்னு முழுசாக உணர போகிறேன். வைக்கவாடாம்மா? எமோஷனல் ஆகாதுடாம்மா. 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம். ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். உன்னுறவென்பது யுக யுகங்களை கடந்தது தானே. உன்னை போல ஒருத்தரை நாம் பார்த்ததே இல்லை. அவசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே மெல்ல. சாமி போல வந்தவனே, கேட்கும் முன்னே தந்தவனே, நான் வணங்கும் நல்லவனே, நல்ல உள்ளம் கொண்டவனே, ஏ ஒட்டு மொத்த ஜென்ம
குடும்பத்துக்கும் சொந்தம் நீதானே. நந்தினிமா அழாத, எனக்கு புரியுதுடாம்மா. நம்ம வெயிட் பண்ண எல்லாத்துக்கும் இதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்போம். எனக்கு நீங்கள் தொட்டுக்கு தாலி கட்டினப்போ என்ன ஒரு உணர்வு இருந்துச்சோ அதே உணர்வே பிறகு. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு சரி எனக்கும் வர்ற எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணுவோம். என்கிட்ட நீ நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஆயுசு முழுக்க நேரம் இருக்குது இதுக்கப்புறம். மாமா அழாதடி. எனக்கு சந்தோஷமா இருக்கு. யூ மீன் ஆனந்த கண்ணீர். உனக்கு விளையாட்டா இருக்குல்ல மாமா. ஹேய், நான் எவ்வளோ எமோஷ்னலாக யோசிச்சு ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாட்டிக்கு குங்குமம் வைக்க போகிறேன்னு வச்சுருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பட் நான் ஃபீல் பண்ணுறதுக்கு கிண்டல் பண்ணுறீங்கல்ல. என் பொண்டாட்டியை கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலடி, எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்காக தானே 2 பேரும் 2 வருஷமாக வெயிட் பண்ணோம். என் பொண்டாட்டியோட மனசு தெரிஞ்சு தானே நான் குங்குமம் எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்டுருக்கேன். இப்போ சொல்லு, இந்த மரமண்டைக்கு புரியணும்னு தானே பேசிட்டு போனேன். இந்த டியூப் லைட்டுக்கு தான் எது பேசினாலும் லேட்டாக புரியுதா? அடி போவி. அப்போவே வச்சு விடுவீங்கன்னு பார்த்தேன், லேட்டண்ணா. அது சரி சரி, இப்போ என் பொண்டாட்டி அழுகை நிப்பாட்டணுமே. போங்க. கிட்ட பேசணுண்டாமா. ஏன் அழுகையே ஸ்டாப் பண்ண பேசுகிறேன். என் நந்தினி எப்போ எதுக்காகவும் அழக்கூடாது. நான் ஏன் அழ போகிறேன்? நான் தைரியமான பொண்ணுண்ணா. இது சரி, நந்தினி தைரியம்லாம் ரோஹித் கிட்ட வரும்போது லைட்டாக தோத்து போயிடுதே. அது தோத்து போகிறது கிடையாது, எமோஷ்னல். அப்படிங்களா? அப்படிதாங்க. சரிங்க, இதுக்கப்புறம் அந்த எமோஷனெல்லாம் தேவையில்ல. சார் உங்ககிட்ட கொஞ்சம் நிறையாவே பேசணும். ஃபங்க்ஷன்லாம் முடியட்டும், ரிலாக்ஸாக பேசலான்னு. என்ன பேசணும் பேசணும். மாமா? ம் ம் தேங்க்யூ. என்கிட்ட எது வந்தாலும் ஒளிவு மாதிரி இல்லாமல் பேசணும். உங்ககிட்ட தாண்டா பேச போகிறேன். எதையும் மறைச்சி வச்சுக்கிட்டோ இல்லை புரிஞ்சுக்காமலோ என் நந்தினியை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ, என்னோட நிலைமை என்னவோ அதை உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க தான் போகிறேன். என்ன நிலமா? நம்ம பேசலாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே, சரியா? ம் ஆமாம், இவ்வளோ சேஃப்டிடி, எப்படிலாம் மறைச்சி வச்சிருக்கா? அது தெரியக்கூடாதுல்ல. இதுக்கப்புறம் இந்த தாலியும் வெளியிலே இருக்கட்டும், சரியா? இப்போ வா. ஆமாம், குங்குமம் வச்சு என் பொண்டாட்டின்னு சொல்லும்போது இந்த தாலியை மட்டும் என் பொண்டாட்டியை மறைச்சி வச்சிருக்கணும். ஸோ அதனால 2 பேரும் ஃபங்க்ஷன் போகிறப்ப கையை பிடிச்சிட்டு தான் போகிறோம். இந்த தாலி இந்த குங்குமத்தோட தான் என் பொண்டாட்டி வரணும். அதுக்காக தான் இப்போ கூப்பிட்டு இதெல்லாம் வச்சு விட்டுருக்கேன், சரியா? என்னடி? அது மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ், எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆக்கியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுண்ணே. வர்றா. அதனால ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. உங்களுக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப் மிஸ்ஸஸ் நந்தினி ரோஹித். நந்தினிமா, சொல்லுங்க மாமு. இவ்வளோ நாள் என்னோட பாரத்தை கார்த்திக்கும் சஞ்சயும் தாங்கிட்டு இருந்தாங்க. என்னதான் எல்லாருக்கும் நான் பாரமாக இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் மனசளவுலையாச்சும் நான் பாரமாக தான் இருந்திருக்கேன். மாமு என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, போகலாமா? போலாமே. ஆனால் எதை சொல்ல வந்தீங்கல்ல? கண்டிப்பாக சொல்ல வருவேன், கண்டிப்பாக உங்ககிட்ட தான் சொல்ல போகிறேன். பட் இப்போ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசலாம். ஓகே மாமு. விஸ்வநாதன் சார், ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் நம் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியின் சார்பாக இந்த பாரம்பரிய விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். நவீன தொழில்நுட்பத்தோடும் நாம் எவ்வளவு வேகமாக முன்னேறினாலும் நம்முடைய வேர்களையும் கலாச்சாரத்தையும் மறந்துவிடக்கூடாது என்பதில் நம் நிறுவனம் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறது. அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்று லேப்டாப்களுக்கு பதில் நம் கைகளில் பாரம்பரிய உற்சாகம் நிறைந்திருக்கிறது. முதலில் இந்த அழகான கொண்டாட்டத்திற்கு அடித்தளமிட்டு ஊழியர்களின் மகிழ்ச்சியே நிறுவனத்தின் வளர்ச்சி என்று நம்பும் நமது நிறுவனத்தின் தலைவர் மிஸ்டர் வீராசாமி பிரகாஷ் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறேன். விஸ்வநாதன் சார் தான் சார் இதுக்கெல்லாம் கரெக்டான ஆளு. எப்படி அழகா வரவேற்புரை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? நீ வேற காத்து சும்மாரு. எனக்கு வரவேற்புரையும் காதல உள்ள, வேற எதுவும் காதல உள்ள. இந்த சாரோட ஒய்ஃப் யாரா இருப்பாங்கன்றது மட்டும்தான் என் கேள்வியா இருக்கு, தெரியுமா? ஏன் சார், இன்னுமே யாரும் கண்டுபிடிக்கலையா? எங்க கண்டுபிடிச்சாங்க? நம்ம அறிவு கெட்டுற மாதிரி தான் யாரும் இல்லையே.
ஏம்மா நாங்க தான் ஆம்பளை பசங்க, ஏதோ கதை கதை பேச மாட்டோம், எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் கம்மி. நீங்க தான் பொம்பளை பிள்ளையாச்சு, எல்லாருக்கிட்டையும் பேசி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? பாபு சார், இந்த ஆபீஸோட சீனியர் ஸ்டாஃப் நீங்க, உங்களாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஜூனியர் கத்துக்குட்டிங்க நாங்களா கண்டுபிடிக்க போறோம்? ஆமா, இதுக்கு மட்டும் நான் சீனியர்னு வாயை தூக்கிட்டு வந்துருங்கண்ணா, மத்த எதுக்கு சீனியரை மதிக்காதீங்க. நிர்வாக தூண்களாக இருந்து வழிநடத்தும் எனது சக மேலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளையும் அன்போடு வரவேற்கிறேன். கோட் ஷூட் உடையில் பார்த்த உங்களை இன்று வேஷ்டி சட்டையிலும் பட்டுச் சேலையிலும் பார்ப்பது ஒரு புது தெம்பை தருகிறது. கடவுளே, பாரம்பரிய விழாவில் தமிழ் தான் பேசணுன்றதை மறந்துட்டு நம்ம மாட்டுக்கு வந்து நிற்கிறோம். தமிழில் உரையாற்றிடுவோமா? இவரு ரொம்ப தமிழ் பேசுறாரு. அலுவலகத்தின் இதயமாக விளங்கும் எனது அருமை தம்பி தங்கைகளே, உங்களை இன்று அடையாளம் தெரியவில்லை. பாரம்பரிய உடையில் நம் அலுவலகத்தையே ஒரு கிராமத்து திருவிழா போல மாற்றிவிட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வரவேற்பு. கணினியில் வேலை பார்த்தாலும் நம் எண்ணங்கள் என்னவோ மண்ணை சார்ந்தது. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி எனும் ஆலமரத்தில் நாம் அனைவரும் விழுதுகள். நம் பாரம்பரியம்தான் நமக்கான வேர்கள். இன்று வெறும் பேச்சோடு மட்டுமல்லாமல் நாம் ஊர் மணக்கும் வாழை இலை விருந்து, கலை நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான திருவிழாவாக இது அமையப் போகிறது. அனைவரும் வேலையை மறந்து இந்த ஒரு நாளை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான நினைவாக அமையட்டும். இனிதே இந்த விழாவை தொடங்குவோம். நன்றி, வணக்கம். பவித்ரா, சொல்லடி. இந்த கார்த்திகிட்ட பேச போனல, அவன் ஏதாவது சொன்னானா? ஆமா சொல்றான். கம்முன்னு இருக்க வேண்டியதானே, அவன்கிட்ட எதுக்கு கம்பளத்தை? அவனுங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டு நிக்கிறானுங்க. இப்ப டென்ஷன் ஆகுதா இல்லையா? ஒரே வழியா கண்டுபிடிச்சிங்களா கண்டுபிடிக்கலையா? ஏமா அட்மினு, எங்களுக்கு தான் அறிவில்லை, உனக்கு கூட அறிவில்லை. ஆஃபீஸ்க்குள்ள யார் வராங்க போறாங்க அப்படின்றத நீ தானே அங்கே ரிசப்ஷன் கிட்ட உட்காந்து வெயிட் பண்ணி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ கண்டுபிடிச்சிருக்க வேணாமா உள்ள புதுசாக யார் வந்தாங்கன்னு? இங்க பாருங்க கவிதா மேடம், நீங்க நம்பனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நான் அட்மின்ல உட்கார்ல தான் எல்லாரையும் சுத்தி சுத்தி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு மொக்க போட்டுக்கிட்டு நின்னதான். ஆனா எப்போ ரோஹித் சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவரோட ஒய்ஃப் இன்னைக்கு இன்ட்ரோ பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அதுலேருந்து அட்மின்லேருந்து ஒரு செகண்ட் கூட நான் நவரில் பார்த்துக்குங்க. இஸ் இட்? எஸ் அஃப்கோர்ஸ். நான் ஆஃபீஸ் அட்மின்லேருந்து நவரவே இல்லையே. நானும் ஒரு ½ ஓபி அடிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தா ரோஹித் சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவரோட ஒய்ஃப் இன்னைக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்கன்றாங்க. எனக்கு அப்படியே பக்குன்னு இருந்துச்சு. இல்லை ஆமாம், அதனால அப்படியே அட்மின்ல உட்காந்துட்டேனே, எந்திரிக்கவே இல்லையே. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச எந்த டோர் வழியாகவும் அவங்க உள்ள வரல. அப்புறம் எப்படி இன்ட்ரோ பண்ணுவாங்க? அதான் எனக்கும் தெரியல, ஒரே ஷாக்கா இருக்குன்னு. கடவுளே, உள்ளே இருக்கிறவங்களை எப்படி இன்ட்ரோ பண்ணுவாங்க? 2 பேரும் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. உள்ளே இருக்காங்களா? பவித்ரா மேடம் வந்துட்டாங்களா? அப்ப நீங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க சாருமதி மேடம், நானும் போன டைம் இவங்க எல்லாரும் மாதிரியும் அறபோதையில தான் சுத்திட்டு கிடந்தேன். ஆனா இந்த டைம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சுட்டேன் தெரியுமா? ஓ, என்ன மேடம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களுமா கண்டுபிடிக்கல? கண்டுபிடிக்கலையே பவித்ரா. ஏம்மா, நாங்கள் தான் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு நிற்கிறோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஏமா இப்படி கேட்டுட்டே நிற்கிற கேள்வியை? சொல்லலாம் நம்ம கண்டுபிடிச்சான். கார்த்திக் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அதுவும் மெயினாக உனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஏன் அப்படியே? அவனை நீ அசிங்கப்படுத்திட்டியான், அவமானப்படுத்திட்டியான், துக்கப்படுத்திட்டியான், துயர்படுத்திட்டியான். அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி இன்று பாரம்பரிய திருவிழா கோலம் கொண்டுள்ளது. இந்த நன்னாளிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் தலைமை பொறுப்பாளர்களை வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வழிகாட்டி, நம் அனைவரின் உந்து சக்தி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு ராமசாமி பிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். மேலும் அவரது துணைவியார் கண்ணகி ராமசாமி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அனுபவமும் நீங்கள் காட்டும் பாதையும் தான் இந்த நிறுவனத்தின் வெற்றிக்கான அஸ்திவாரம். இன்றைய தினத்தில் உங்களை வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நிறுவனத்தின் நவீன சிந்தனைகளாகவும் வருங்கால தூண்களாகவும் விளங்கும் திரு ரோஹித் பிரகாஷ் அவர்களையும் திரு கார்த்திக் பிரகாஷ் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். புதிய வேகத்தோடு எங்களை வழிநடத்தும் உங்களின் வருகை இந்த விழாவிற்கு கூடுதல் உற்சாகத்தை அளிக்கிறது.
நிர்வாக திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் நம் நிறுவனத்தை முன்னெடுத்துச் செல்லும் நமது CEO திருமதி இலக்கியா ராஜேஷ்குமார் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கிறேன். ஒரு பெண்ணாக நின்று நீங்கள் சாதித்து காட்டுவது எங்களை போன்ற பலருக்கு பெரிய முன்னுதாரணம். மேலும் அலுவலகத்தின் தூண்களாக விளங்கும் ஊழியர்கள், அதிகாரிகள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் நண்பர்கள் அனைவரையும் பாரம்பரியம் மணக்கும் இந்த திருவிழாவிற்கு மனதார வரவேற்கிறேன். ஒரு மேனேஜராக இந்த பெருமைமிக்க நிறுவனத்தில் பணியாற்றுவதை நான் பாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி எப்பொழுதும் முழு ஆதரவு தரும் நிறுவனத்திற்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிதே இந்த விழாவை தொடங்குவோம். பாரம்பரிய உடையில் நம் ஒற்றுமை மென்மேலும் பெருகட்டும். நன்றி, வணக்கம். கட்டின கையை எடுக்க மாட்டேன் அப்படிதானே? டேய், கையை கட்டிட்டு நிக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுல என்ன குறைய கண்ட? ஆமா கார்த்தி, உங்க அண்ணி யாரும் கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ண மாட்டீங்க போல. டேய், வெயிட் பண்ணிட்டா. தோ எங்க அப்பா பேசும்போது இன்ட்ரோ பண்ண போறாரு. டேய், ஆனா த்ரில்லிங்காவே இருக்கு தெரியுமா இந்த ஆபீஸ்ல? ஐயா தனுஷ், இவனுங்க மொத்தமும் த்ரில்லரா தான் ஓட்டுவானுங்கண்ணா. ஆனா இந்த ஆபீஸ்ல காதல் படம்னு ஒன்று ஓட்டவே முடியாது போல. இப்ப பார்த்தாலும் கண்டுபிடிக்கிற விளையாட்டு தான் விளையாட வேண்டியதா இருக்கு. தம்பி, நீ காதல் விளையாட்டுலாம் விளையாட மாட்டடா. ஏன்னா உனக்கு ஏத்த மாதிரி ஜோடி இந்த ஆபீஸ்ல இல்ல அப்படின்றீங்க. ஆமாண்டா, அப்படிதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரோஹித் சாரோட ஒய்ஃப் யாரு சார்? அதுக்கு தான் காலையிலேருந்து எல்லாரும் ட்ரை பண்றீங்க, ஆனா கண்டுபிடிக்கலையே சார். கண்டுபிடிக்க முடியலன்னு தானே சார் உங்களை கேட்குறோம். அடே, கண்டுபிடிக்கிற மாதிரி தாண்டா எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. நீங்க கண்மூடித்தனமா கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு நாங்க என்னடா பண்ணுவோம்? இஸ் இட்? எஸ், ஆஃப் கோர்ஸ். ப்ரோ அப்பா பேச போறாரு. மீரா மேடம், எவ்வளோ அழகா பேசுனீங்க தெரியுமா? ஆமா மேடம், செம்மையா பேசுனீங்க. ஆனா செம்ம பயத்துலயும் இருக்கீங்க. அதில் வெளியில காட்டிக்காத மாதிரி ஒரு மேனேஜரா உங்களோட ஸ்பீச்சு செம்மையா இருந்துச்சா? செம்மையா இருந்துச்சுல. ஆனா மொத்தமும் ப்ரிப்பரேஷனு. ஜோரம் எப்படி அடிக்குது தெரியுமா? ஏன் மேடம் அப்படி? காலையிலேருந்து தான் ஆஃபீஸ் ஒரே காமெடியாக போயிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இப்போ நல்லா இருக்கிறது? எவ்வளோ ஜாலியாக இந்த டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தேன் தெரியுமா? ஆனால் காலையிலேருந்து ஹைட் அண்ட் சீக்கில் விளையாண்டுட்டு இருக்காங்க ஆஃபீஸில். மீரா மேடம், நீங்கள் பேசுனதெல்லாம் நான் செம்மையாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது க்ளோஸ்அப் ஷாட்லாம் வச்சு எடுத்திருக்கேன் மேடம். நம்ம அடுத்தது இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி அப்படியே ட்ரெண்ட் ஆக்குறோம். நீ வேற கேமராவை ஆஃப் பண்ணு. இதுக்கப்புறம்லாம் வீடியோ எடுக்காதண்ணே. ஏன்னா இதுக்கப்புறம் மேனேஜர் மீரா பேசுறதை நீ கேட்க மாட்டேன். மேனேஜர் மீரா ஆபத்தான நிலையில் மயக்கத்தில் உள்ளார் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வரும். அதை வேணா இன்ஸ்டாவில் போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விடு. மேனேஜர் இருப்பாரா செத்துருவாரான்னு. ஐயா மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி மட்டும்தாம்மா சொல்ல முடியும். மயக்கடிச்சு ஊந்துட்டேனா கொஞ்சம் பார்த்துக்கங்கண்ணா. மேடம், அப்போ இன்ட்ரோ பண்ண போகிறாங்களா? தோ சார் இப்போ சொல்லிடுவாரு. ஏம்மா, இந்த கீர்த்தனா புள்ள, அப்புறம் உன் தங்கச்சி கேரக்டர் ஒன்று இருக்குன்னு சொன்னியே ரேகா, இதெல்லாம் எங்கம்மா? அது நன்றி உரை நம்ம கீர்த்தனா மேடம் பேச போகிறாங்களாமே. எல்லாம் இந்த சஞ்சய் சாரை சொல்லணுன்னு அவர் தான் அந்த பிள்ளைய நன்றி உரை பேச சொல்லி கோத்துட்ருக்காரு. வந்த உடனே அந்த பிள்ளை இப்படிலாம் வேலை வாங்கினா இந்த பிள்ளை என்ன பண்ணும்? மேடம், ஸ்டேஜ் ஃபியர்லாம் என்ன இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த பிள்ளைய சொன்னோன்னே ஒத்துக்குச்சா பேசுகிறேன்னு? ஒத்துக்குச்சுடி. சஞ்சய் சார் சொன்னோன்னே ஒத்துக்குச்சு அந்த பிள்ளை. எனக்கு திறமை இருக்கு, நான் நிரூபிச்சுக்கிறேன்ற மாதிரி இருந்துச்சு அந்த பிள்ளையோட பார்வை. அப்படியா? ஏமா, நீங்கள் பேசுறதா இருந்தாலும் பேசலாம். போய் ஒரு பாட்டு ஒரு கவிதை பாடிட்டு வாங்கலாம். நோ மேடம், நம்மள இங்கே நின்று கலாய்க்கிறதோட சரி. ஸ்டேஜ் பக்கம்லாம் போக மாட்டோம்ண்ணா. ஏம்மா, வருங்கால எம்டியோட ஒய்ஃபு. அப்படி இருக்கும்போது நீ பேசுறது இல்லையா? மேடம், நீங்கள் நம்புறீங்களா? நம்புறேம்மா, நம்பிக்கை அதானே எல்லாம். ஆனால் மேடம், கார்த்திக் லவ் ஃபெயிலியர் தெரியுமா? லவ் ஃபெயிலியரா? ஆமாம். அப்போ லவ் பண்ணலையா நீங்கள்? நான் லவ் பண்ணுறேன் மேடம். என் லவ் சக்ஸஸ். ஆனால் கார்த்திக் லவ் ஃபெயிலியரு. அதனால கார்த்திக் லவ் ஃபெயிலியரு. இந்த பைத்தியத்துக்கிட்ட மட்டும் பேசாதீங்க மேடம், இன்னும் பைத்தியம் ஆயிடுவீங்க. நண்பர்களே, இப்பொழுது ஒரு சிறப்பான தருணம். நமது பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி எனும் இந்த மாபெரும் விருட்சத்தை நட்டு அதை இன்று இவ்வளவு உயரமாக வளர்த்தெடுத்தவர், நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக, ஒரு தந்தை உள்ளத்தோடு நம்மை வழிநடத்தி வருபவர், தன்னுடைய கடின உழைப்பால் இந்த நிறுவனத்தை உருவாக்கி இன்று இளைய தலைமுறையிடம் மிகச்சரியாக கொண்டு சேர்த்திருக்கும் நமது அன்பிற்குரிய மேலாண்மை இயக்குனர் திரு ராமசாமி பிரகாஷ் அவர்களை இப்பொழுது நம்மிடம் சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் நம்மை உற்சாகப்படுத்தவும் உரையாற்ற வருகிறார். அவரை ஒரு பலத்த கைத்தட்டலோடு நம்மிடம் உரையாற்றுவதற்கு வரவேற்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியின் இந்த திருவிழா கோலத்தை பார்க்கும் பொழுது என் மனதிற்கு அவ்வளவு நிறைவாக இருக்கிறது.
பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் வேலை பார்க்கும் மேலாளர்கள், அதிகாரிகள் மற்றும் எனது அருமை தொழிலாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் பாரம்பரிய உடையில ரொம்பவே அழகா இருக்கீங்க. இந்த ஆபீஸை பார்க்கவே ஒரு திருவிழா நடக்கிற வீடு மாதிரி தான் இருக்கு. இதுதான் எனக்கு வேணும். எப்பவும் நம்ம ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணி ஆகணும் உங்க எல்லார்கிட்டயும். இங்க எல்லாரும் சொல்றாங்க ராமசாமி பிரகாஷ் தான் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாருன்னு. ஆனா நிஜம் அது கிடையாது. ஆரம்பத்துல இந்த கம்பெனியை நான் நடத்தும் போது பல நேரத்துல லாபத்தை விட நஷ்டத்தை தான் அதிகமா பார்த்திருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த இழுத்து பிடிச்சு கொண்டு வந்தேனே தவிர மற்றபடி நான் இதை சக்சஸா பண்ணேன் அப்படின்லாம் இல்லை. ஆனா இந்த கம்பெனி எப்போ புத்துணர்ச்சியோட வந்துச்சு தெரியுமா? என்னோட பசங்க ரோஹித் பிரகாஷும் கார்த்திக் பிரகாஷும் எப்ப இந்த கம்பெனிக்குள்ள வந்தாங்களோ அப்பதான் இந்த கம்பெனி ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. ரோஹித்தோட உழைப்பு, அவனுக்கு துணையா இருந்து கார்த்திக் கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான் இன்னைக்கு இந்த கம்பெனியை இவ்வளோ உயரத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அப்புறம் கார்த்திக் பிரகாஷ், ரோஹித் பிரகாஷ் இவங்க 2 பேரை தாண்டி இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு நபரை பத்தி நான் சொல்லணும். ரோஹித், கார்த்திக் இவங்க 2 பேரோட வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு முக்கியமான பர்சன் இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவர் தான் நம்ம சஞ்சய். சஞ்சய் வெறும் ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம உன்னோட வளர்ச்சிக்கு எல்லா இடத்துலயும் நான் உறுதுணையா நிற்பேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் ஒரு அண்ணனாவும் ரோஹித்க்கு பக்கபலமா ஒரு படைத்தளபதியா நின்னது மட்டும்தான் ரோஹித்தையும் கார்த்தியும் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. உண்மையை சொல்ல போனா சஞ்சய் இல்லை அப்படின்னா ரோஹித்தும் கார்த்தியும் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்க மாட்டாங்க. அவன் தான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய பேக்போன். இப்ப எதுக்குடா அப்படி பேசிட்டு இருக்காரப்பா? உண்மையை தான் சொல்றாரு. நீ மட்டும் இல்லை அப்படின்னா கார்த்திக் பிரகாஷும் ரோஹித் பிரகாஷும் என்ன பண்ணுவாங்களாம்? நடிச்சிடுவீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேரும் நல்லா சேர்ந்து நடிச்சிடுவீங்க. அப்படி நீங்க 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க. அதை விட்டுட்டு சும்மா சோரி நீ ஒன்றும் சொல்ல வேணாண்ணா. உங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியும், நாங்கள் பேசுவோம். நீங்க தன்னடக்கமா அப்படின்னு இல்லைங்கண்ணா. சீப்பேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் இன்னொரு பர்சனை பத்தி சொல்லி ஆகணும். இந்த ஆஃபீஸ்ல பசங்க மட்டும் ராஜ்யம் பண்ணல, ஒரு பொண்ணு ராஜ்யம் பண்ணணும். அப்படி அவ ராஜ்யம் பண்ணும்போது தான் அவளை மாதிரி இருக்கிற பொண்ணுங்க எந்த அளவுக்கு சாதிக்கணுன்றத பத்தி அவ யோசிப்பா. அப்படின்றதுக்காக தான் இந்த கம்பெனியோட உள்ள இன்ட்ரோ கொடுத்த ஒரு பர்சன் என் தங்கச்சியோட பொண்ணு இலக்கியா. இலக்கியாவுக்கு நாங்க ஜாயினிங் கொடுக்கணுன்றதை தாண்டி எனக்கு திறமை இருக்குன்னு அவ முன்னாடியே நிரூபிச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் நாங்க அவளோட ஜாயினிங்கை பத்தி கூட யோசிச்சோம். அவகிட்ட இருக்கிற அந்த நிதானமும் ஒரு சிஇஓக்கான அந்த கம்பீரமும் தான் இன்னைக்கு நம்ம ஆஃபீஸோட ஒரு மிகப்பெரிய தூணா அவளை நிக்க வச்சிருக்கு. இவங்க எல்லாரும் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு சாதனை பண்ணியிருக்க முடியாது. இதையும் தாண்டி என் பசங்க உழைக்கிறாங்க, அவங்க சக்சஸ் பண்றாங்கன்றதை தாண்டி என் பசங்க உழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபும் இதை கம்பெனியா நினைக்காம குடும்பமா நினைச்சு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால தான் அந்த குடும்பமா ஒரு கம்பெனி முன்னோக்கி போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சீனியர் வழிகாட்டிங்களா இருக்காங்க. புதுசா வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கும் நம்ம வழிவிட்டு தான் நிற்கிறோம். அவங்க லேர்ன் பண்ணணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். திறமை இருந்தா யார் வேணாலும் சாதிக்கலாம், உனக்கு திறமை இருக்கா நீ பண்ணு அப்படின்னு எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் நாங்க கொடுக்க ரெடியா தான் இருக்கோம். உங்களோட தன்னம்பிக்கை உங்களை இந்த கம்பெனில மேல ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கம்பெனி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க தான். எங்களை மேல இருக்கிறவங்களாம் நினைக்காம இந்த நிறுவனத்தை உங்க நிறுவனமா நினைச்சு நீங்க கொடுக்குற உழைப்பு தான் எங்களை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கு. இன்னும் மேல நம்ம வளரணும் அப்படின்னா அதுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் என் குடும்பம்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதனால என் வீட்டு விசேஷத்தை உங்ககிட்ட நேர்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இந்த எத்னிக் டே செலிப்ரேஷன்ல நானே வந்து உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றேன். ஆனா என்ன மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் எவ்வளோ ஐட்டம் வச்சிருக்காங்க தெரியுமா? எல்லாமே நம்மளை நம்பி தான் வச்சிருக்காங்க. நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசையை நம்ம நிராசையாக்கலாமா மேடம்? ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு மேடம், நீங்க வேணா சாப்பிட்றீங்களா? உண்மையாகவே நல்லா இருக்கு மேடம். குல்ஃபி டென்ஷனாக தான் இருக்கும், எனக்கு புரியுது. உங்கள் கூட சேர்ந்து நானும் டென்ஷனாக தான் இருக்கேன். ஆனால் குல்ஃபி நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் கூட குல்ஃபி சாப்பிட்டுட்டே இருங்களேன். ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சுகர் லெவல் ஈக்குவலாக இருக்கும்ல, மயக்கம் கேட்க வராமல் இருக்கும். ஆமாம் மேடம், சாப்பிடுங்க. மயக்கம் வர நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நான் கூட போய் 4 குல்ஃபி சாப்பிட்டு வந்துட்டேன். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டேன். மீரா மேடம் இன்னமா நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? உன் கூட இருக்கிற நானே கண்டுபிடிக்கல, அப்புறம் எப்படி மீரா மேடம் கண்டுபிடிப்பாங்க? எப்பாவி நாய சொல்லி தொலையன். எதுக்கு சொல்லாமல் இப்படி வீம்பு பிடிச்சிட்டு நிற்கிறேன்? பாவம்ல எல்லாரும். பாவமாக தான் இருக்கவங்க எல்லாரையும் பார்க்க. ஆனால் நான் என்ன பண்ணுறது? கார்த்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். என்னதான் இருந்தாலும் அவன் இப்போ என்னோட கரண்ட் லவரு, நான் அவனோட எக்ஸ் லவரு. ஆயித்தியாங்க. சரி நிகழ்ச்சியை பாருங்க சொல்ல போறாரு சார். இப்போ நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் தான்.
என் பெரிய பையன் ரோஹிதா உங்க எல்லாருக்கும் ஒரு இளம் தொழிலதிபரா தெரியும். இது வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகல அப்படின்றது தான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த சொசைட்டிக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னைக்கு அவரோட ஒய்ஃபை நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவ்வளோ இருக்கீங்க. ஏன் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்தை கூட யாரும் இது வரைக்கும் பிலீவ் பண்ண முடியாம தான் இருக்கீங்க. ஆனா என் பெரிய பையன் ரோஹித்தோட கல்யாணம் அப்ப இருந்த சில சூழ்நிலையால உங்க எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண முடியல. அதனாலதான் இப்போ என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் ஒரு வரவேற்பு வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோட சேர்த்து நம்ம இலக்கியா ராஜேஷ்குமார் தம்பதிக்கும் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம குடும்பமா நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து அவங்கள வாழ்த்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எப்படி இப்போ ஸ்டேஜுக்கு மாமா கூப்பிடுவாங்க, அப்போ வர்ற மாதிரி இருக்கீங்களா இல்லை நான் மட்டும் போய் நின்னா போதுமா? ஏன் ஸ்டேஜுக்கு வரணும், உன் கூட நிற்கணும் அப்படின்றதுக்காக தானே என்ன ஆஃபீஸ்க்கே வர சொல்லியிருக்காங்க. நீ மட்டும் தனியாக தான் போய் நிற்க போகிற அப்படின்னா இந்த முடிவை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி முன்னாடியே நான் அனுப்பி விட்டுருக்கலாம்ல. நான் என்ன வெட்டியாக இருக்கேன், என்னை நம்பி எவ்வளோ பேஷன்ஸ் இருக்காங்க தெரியுமா? நல்லா பேசுகிற கௌதமாண்ணா. பேசுகிறப்பவே தான் உங்ககிட்ட குப்பை கொட்ட முடியல, இதில் பேசாமல் இருக்க சொல்கிறியா? அப்படி ஒன்றும் நீ கஷ்டப்பட்டு குப்பை கொட்ட தேவையில்லடா. எப்போ குப்பை கொட்டணும், எப்போ உன்னை தனியாக விட்டுட்டு போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காத, கூடிய சீக்கிரம் தனியாக தான் நிற்க போகிறேன். பரவாயில்ல, அது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை, தனியாகவே நின்றுக்கிறேன். என்னை விட்டுட்டு போய் நீ நிற்கும்பொழுது ஹாப்பியாக இருக்கா அப்படின்னா இப்போ கூட நீ தனியாக போய் நில்லு, நான் தனியாக போய் நிற்கிறேன், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்போது மேடம் என் வாழ்க்கையை விட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், போயிடுங்க அப்படின்னு சொன்னால் போயிடுவீங்களா? கண்டிப்பாடா, நீ மட்டும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிப்பாரு, கண்டிப்பாக நான் போயிடுவேன். அது யார் தடுத்தாலும் சரி, யார் என்கிட்ட பேசினாலும் சரி, அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், உனக்கான ஸ்பேஸை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் சொல்கிறேன், ரெடியாக இருன்னா? கண்டிப்பா. ஏமா இப்போ கூட இலக்கியா ராஜேஷ்குமார்னு சார் சொல்றாரு, ஆனா ரோஹித் என் மருமகன் மட்டும் சொல்றாரு. அப்படி இருக்கிற மருமக பேரை ஏன் சொல்ல மாட்டாரு? ஃபங்க்ஷனை சஸ்பென்ஸோடயே எடுத்துட்டு போறாங்க மேடம். ஆனா ஐஸ்கிரீம் டேஸ்டா இருக்கு தெரியுமா? மீரா மேம் கேட்கறது கரெக்டான கொஸ்டின் தான். இலக்கியா ராஜேஷ்குமார்னு சொல்லும் பொழுது அப்ப ரோஹித் சார் அவங்க ஒய்ஃப்னு பேர் சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டாங்க? சஸ்பென்ஸ். மேடம் மேடம் அங்க பாருங்க, டிஸ்ப்ளே பண்ணிட்டாங்க பேரை. கீர்த்தனா, நீ இப்போ எங்கேருந்து வந்த? இவ்வளோ நேரம் எங்கே இருந்த? அது வந்து சார், நான் இங்கே தான் இருந்தேன் சார், வேற எங்கே போக போகிறேன் சார், கொஞ்சம் எனக்கு வேலை கொடுத்துருந்தாங்க, அந்த விஷயமா அலைஞ்சிட்டு இருந்தேன். சாரா? ஓ, தனுஷ் நிற்கிறானா? ஓகே கீர்த்தனா, நீங்கள் என்ன மார்னிங்லேருந்து என் கண்ணில் பட்ட மாதிரியே தெரியல, வேலையாக இருந்தீங்களா? எந்த சார் என்ன வேலை உங்களுக்கு கொடுத்தாங்க? சஞ்சய் சார் தான் சார் ஆஃபீஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ யங்ஸ்டருக்கும் வாய்ப்பு கொடுப்பீங்களாமே, ஸோ அதனால் இன்னைக்கு நன்றி உரை நான் தான் பேசணுமா? அப்படியா? இது லிஸ்ட்டில் இல்லையா? ரோஹித்தோட லிஸ்ட்ல இருக்கு, புரியுதா? எப்படி ஒரு சீனியர் ஸ்டாஃப் வரவேற்பு உரை பேசுறாங்களோ அதே மாதிரி ஒரு ஜூனியர் ஸ்டாஃப் வந்து நன்றி உரை பேசணுமா. அப்பதான் யங்ஸ்டருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோன்றது அவங்களே பிலீவ் பண்ணுவாங்க. இந்த அறிவுலாம் உனக்கு எதுடா? ஆமாம் ஆமாம், என் அறிவு அப்படி யூஸ் ஆகலை பற்றியா? யூஸ் ஆயிருந்தா நீ ஏன் கேள்வி கேட்க போற? இப்போதைக்கு நியூ ஜாயினிங் அந்த பொண்ணு தானே, அப்படி இருக்கும்பொழுது அந்த பொண்ணு தான் பேசணும். ஏன் என் பர்சனல் பிஏ ரேக்கா இருக்காங்களே நியூ ஜாயினிங்க? வேணாம் அண்ணா, அந்த பிள்ளைய தான் நானும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். எங்க உட்காந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. ஏன் ப்ரோ, அந்த பிள்ளை ஸ்பை நான் சொல்கிறேன். கன்ஃபார்மா அது ஸ்பை தான். யாருக்கு ஸ்பை வேலை பார்க்கறதுக்கு தான் நான் அந்த பிள்ளைய விட்டு வச்சிருக்கேன்னா. ஆமாம்மா சஞ்சய் ப்ரோ, நான் கூட பார்த்தேன், வெளியில நின்று ஃபோன் பேசிட்டு தான் இருக்கு. சத்தியா? அப்போ என்னதான் இருந்தாலும் ஸ்பையா இருந்தாலும் என் பர்சனல் பிஏவும் புது ஸ்டாஃப் தானே? ஏய் இங்க பாருடா, வேணாம் அண்ணா. சரி, ஒரு லாஜிக் படியே பேசுறேன்னு வச்சுப்போம். அந்த பொண்ணு என்னதான் நியூ ஜாயினிங் இருந்தாலும் ஆல்ரெடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குல்லடா. அப்படி இருக்கும்பொழுது நன்றி உரை பேச சொன்னா அசால்ட்டா பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அதனாலதான் நீங்களாம் ரொம்ப டேலண்ட்னு மதிச்சு அப்பாயிண்ட் பண்ண பொண்ணு. ஹலோ சஞ்சய் சார், நான் டேலண்ட் தானே? ஒருத்தி 7 செம் மார்க் ஷீட் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் நம்பிக்கையோட ஆதரவு கொடுத்த ஒரு பொண்ணு நன்றி உரை பேசினா நல்லா இருக்கும்ல. இங்க பாரு ப்ரோ, ஜாயினிங்க்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. திரும்ப திரும்ப சும்மா அப்படியே பொடி வச்சு பேசுறதுனால எங்க மேல பழிய திருப்பி விட்டுறலாம்னு மட்டும் நினைக்காதன்னு. இந்த இலக்கியாவும் சேர்ந்து தான் கிரிமினல் வேலை பார்க்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இலக்கியாவும் சேர்ந்து தான் கிரிமினல் வேலை பார்க்குது, பட் இருந்தாலும் இலக்கியா வெளில சொல்லாது. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாம வேற யாருக்குடா தெரியும்? கண்டுபிடிக்கணும்னா. ஆனால் கீர்த்தனாமா, உன்கிட்ட நான் பேசணும். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா சார். இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாவும் இருக்கலாம், அதிர்ச்சியாவும் இருக்கலாம். இவ்வளவு நாளா இந்த ஆஃபீஸ்ல என் மூத்த பையன் ரோஹித் பிரகாஷோட ஒய்ஃப் யாரு அப்படின்னு சொல்லிட்டோம், எங்க வீட்டு மருமக யாருன்னு சொல்லிட்டோம் நீங்க தெரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். ஏன் அது ஒரு ரகசியமா கூட வச்சிருந்தோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என் மருமக இந்த ஆஃபீஸ்ல ஒரு எம்பியோட
ஒய்ஃப் அப்படிங்கறத தாண்டி எந்த ஒரு அடையாளத்தையும் காட்டிக்காம உங்கள ஒருத்தியா ஒரு சாதாரணமான ஸ்டாஃபா இவ்வளவு நாளா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த தன்னடக்கமும் பெரியவங்க மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதையும் அவங்களோட அபாரமான டேலண்ட்டும் தான் எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. மருமகளா மட்டும் இல்லாம இப்படி ரோஹித், கார்த்திக், இலக்கியா, சஞ்சய் இவங்க 4 பேரும் இந்த கம்பெனியோட தூண்களா இருக்காங்களோ அதே மாதிரி 5வது தூணா என் மருமக இந்த கம்பெனியை வழி நடத்துவா அப்படிங்கறத நான் பெருமிதத்தோட தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் ஓரளவு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என் மகன் மருமகளுடைய பேரும் என் தங்கை மகள் மருமகளுடைய பேரும் இந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இன்விடேஷனாவே இதை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். டிஸ்பிளே பண்ணலாமா? பண்ணுங்க சார், எல்லாரும் வெயிட்டிங். என்ன ரேக்கா மேடம், இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்கன்னே தெரியல. இப்ப போன் எடுத்துட்டு வந்து வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, எல்லா விஷயத்தையும் நம்ம எடுக்க முடியாதுல்ல. ஸோ எந்த விஷயம் நம்மளுக்கு தேவையோ அந்த விஷயத்த மட்டும்தான் எடுக்க முடியும். என்ன சொல்றீங்க? எனக்கு தேவையான விஷயத்த நான் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். புரியுதா? புரியல, புரியாது. சார் அங்க பாருங்க, டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட மருமக பேரு நந்தினி ரோஹித் பிரகாஷ். இந்த இனிமையான தருணத்துல 2 ஜோடியையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். நீங்க அவளோட எதிர்பார்த்த உங்க எம்டி ரோஹித் பிரகாஷும் அவரோட ஒய்ஃபும் வராங்க. அதுக்கப்புறம் இந்த ஆபீஸோட சிஓ இலக்கியா, அவங்களோட ஹஸ்பண்ட் டாக்டர் ராஜேஷ்குமாரும் மேடைக்கு வராங்க. இந்த 2 ஜோடிகளையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். என் மருமகளுங்க 2 பேருக்கும் என் கண்ணை பற்றும் போல் இருக்கே. காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ. இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என்னுயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் நடந்த எந்த ஃபங்க்ஷன்லையும் நான் முன்னாடி வந்து நின்னது கிடையாது. உங்கள் எல்லாரையும் இப்படி நேரில் பார்த்தது கிடையாது. எப்பவும் அண்ணனுக்கு ஒரு பக்கபலமாக திரைக்கு பின்னாடி மட்டும்தான் இருந்து வேலை பார்க்கணுன்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் என்னை திரைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. உங்கள் முன்னாடி நான் கார்த்திக் பிரகாஷாக பேசுகிற முதல் ஃபங்க்ஷன் இது தான். இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாரையும் நான் ஸ்டாஃபாக பார்த்ததே இல்லை. நீங்கள் எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த ஒரு உரிமையோட பெருமிதத்தோடு தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இதுக்கப்புறமும் இந்த கார்த்திக் பிரகாஷ் உங்களோட ஒரு முதலாளியாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருப்பேன். அந்த நம்பிக்கையோட நீங்கள் எல்லாரும் இருக்கலாம். ரோஹித் அண்ணா மட்டும்தான் இது வரைக்கும் உங்கள் முன்னாடி டிஸ்பிளே ஆகியிருப்பாங்க. ஸோ ரோஹித் அண்ணாவுக்கு பின்னாடி நான் ஒரு பக்கபலமாக நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நம்ம ஃபாரின் கிளைண்ட் எல்லாரையும் பார்த்து அவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இது வரைக்கும் என் அத்தை பொண்ணு இலக்கியா ராஜேஷ்குமாரும் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட உடைக்க போகிறேன். இவ்வளோ நாளாக எங்கள் அண்ணியை நாங்கள் ஏன் யார்கிட்டையும் அறிமுகப்படுத்தலை அப்படின்னு பலருக்கும் தோணலாம். ஆனால் ஒரு எம்டியோட ஒய்ஃபாக அவங்க இந்த வீட்டு மருமகளாவோ இந்த வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கல. அவங்க ஒரு சாதாரண ஸ்டாஃபாக இங்கே ஜாயின் பண்ணி அவங்களோட சொந்த திறமையை நிரூபிச்சுட்டு மேலே வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதனால தான் இவ்வளோ நாளாக ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணோம். ஒரு பொண்ணு ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபாக இருக்கிறத தாண்டியும், ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு மருமகளாக இருக்கிறத தாண்டியும் அந்த வீட்டில் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஈக்குவல் ரைட்ஸு அந்த பொண்ணுக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அப்படி தான் எங்கள் அண்ணியை இந்த ஆஃபீஸில் நாங்கள் இன்ட்ரோ பண்ணணும்னு நினச்சோம். எங்கள் அண்ணியோட திறமையை வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சோம். எங்கள் அண்ணனோட ஒய்ஃப்னு நான் சொல்லி இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட திறமையை பற்றி நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் என் அண்ணி இந்த குடும்பத்தோட மருமக அப்படின்னு சொல்கிறதுல தான் நாங்கள் பெருமை இருக்குன்னு நினச்சோம். இப்போ உங்கள் எல்லார் முன்னாடியும் எங்கள் அண்ணியை அறிமுகப்படுத்துறதுல ரோஹித் பிரகாஷோட தம்பியாக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரோஹித் அண்ணன், நான், இலக்கியா, சஞ்சய் இவங்க 4 பேருக்கும் இந்த ஆஃபீஸில் எவ்வளோ உரிமை இருக்கோ, எந்த அளவுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கோ அது எங்கள் அண்ணிக்கும் இருக்குது. ஆனால் எங்கள் அண்ணி ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நான் இப்போவே அந்த அதிகாரத்தை எடுத்துக்க மாட்டேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த முக்கியமான ப்ராஜெக்டை முழுசாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அந்த பொறுப்பை ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் அவங்க மேலே எங்களுக்கு இருக்கிற மரியாதை. இனிமேல் இந்த ஆஃபீஸோட ஒரு அங்கமாக எங்கள் அண்ணியும் இருப்பாங்கன்னு இந்த மேடையில் நான் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ரோஹித் பிரகாஷ், கார்த்திக் பிரகாஷ், இலக்கியா ராஜேஷ்குமார், சஞ்சய் இவங்களுக்கு அப்புறம் இந்த ஆஃபீஸோட இன்னொரு பில்லராக இருப்பாங்கன்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.
அதே போல் என் அண்ணா ரோஹித் பிரகாஷ் இன்னும் பல சாம்ராஜ்யங்களை உருவாக்குறதுக்கு நாங்கள் 5 பேர் மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இன்னும் சிறப்பாக அமையும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த எத்னிக் டேவோட எங்கள் ஃபேமிலி இன்விடேஷனையும் கொடுத்துருக்கோம். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்துடன் வந்து இந்த குடும்ப விழாவை சிறப்பிக்கணும்னு நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். நன்றி. அண்ணா நீங்கள் பேசுங்க. நந்தினி மேடமா ரோஹித் சாரோட ஒய்ஃபு? கடவுளே, இந்த ஆபீஸ்ல யார் யாருன்னே தெரிய மாட்டேதே. போச்சு போச்சு. நந்தினி மேம் கிட்ட நம்மள எவ்வளவு ஜாலியா இருந்தோம். இதுக்கப்புறம் அந்த நந்தினி மேமும் ஓனர் ஆஃப் த கம்பெனியா? இதுக்கப்புறம் டவுட்ல யார்கிட்ட கேக்குறது? மீரா மேம் சொல்லியிருக்காங்க, ஷாக் ஆகக்கூடாது, ஷாக் ஆகக்கூடாது. நந்தினி மேம் தானே ரோஹித் சாரோட ஒய்ஃபு. நான் ஈஸியாக ஏற்றுக்கிறேன். என் மனசு ஏற்றுக்கிச்சு தெரியுமா? நான் ஷாக் ஆக மாட்டேன், கேஷுவலாக தான் இருக்கேன். நந்தினி தானே இப்போ ரோஹித் சாரோட ஒய்ஃபு, அப்படி தானே சொல்ல வரீங்க? ஆமாம், நான் கூட ஷாக் ஆக மாட்டேன். நந்தினி மேம் பாடுனாங்க தஞ்சாவூர் மேலே சத்தம்னு. இப்போ தான் எனக்கு கரெக்டாக கேட்குது. அடப்பாவமே, ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குன்னு பார்த்தா மீரா மேமும் கவிதா என்ன இப்படி ஆயிட்டாங்க. மீரா மேடம், மீரா மேடம், கவிதா என் செல்லக்குட்டி ஷாக் ஆகலையாடா? ஆக மாட்டோம், ஆகவே மாட்டோம். நந்தினி மேம் தாண்டி ரோஹித் சாரோட ஒய்ஃபு. இருந்துட்டு போட்டோம், நல்லா தானே கையை கொத்துட்டு நிற்கிறாரு. இதோ இவ்வளோ நல்லா தாலி எங்கே இருந்துச்சுன்னு தெரியல, இந்த பொட்டு எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. அதனால தான் மனுஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நந்தினி வா கேபினுக்கு அப்படின்னு கூட்டாரு போல. நான் கேஷுவலாக தான் இருக்கேன், நான் கேஷுவலாக தான் இருக்கேன்னா. ஏன் 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 ஷாக் ஆகணும்? ஏன் ஷாக் ஆகணும்? ஷாக்லாம் ஆக முடியாது. ஏன் ஷாக் ஆகணும்? ஐயோ பாவம், கடைசி வரைக்கும் ஷாக் ஆகக்கூடாது கவிதா. ஷோர் மேடம். உங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ காலையிலேருந்து எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட், என்னோட ஒய்ஃப் யாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹித்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற எல்லா கேள்விக்கும் இப்போ ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் மிஸ்ஸஸ் நந்தினி ரோஹித் பிரகாஷ். இன்னைக்கு என் தம்பி கார்த்திக் ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டான். உண்மைதான், நான் முன்னாடி நின்று வேலை பார்த்தாலும் எனக்கு பின்னாடி கார்த்திக், இலக்கியா, சஞ்சய் அப்படின்னு ஒரு பெரிய டீமே இருக்குது. அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லோரும் முன்னாடியும் என்னோடய ஒய்ஃப் நந்தினியை இன்ட்ரடியூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நந்தினி என்னோடய ஒய்ஃபாக மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸில் ஒரு நார்மல் ஸ்டாஃபாக இருந்து உங்கள் எல்லாருக்கூடையும் இவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி அவங்களோட டேலண்ட்டை நிரூபிச்சிருக்காங்க. அது எனக்கு இன்னுமே பெருமை தான். ஸோ என்னோடய ஒய்ஃபாக பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட மருமகளாக உங்கள் கூட ஒரு எம்ப்ளாயாக அவள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட்டான். இதுக்கப்புறமும் அவள் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாள். அவள் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஆஃபீஸில் அவள் என்ன டெசிக்னேஷனில் இருப்பா அப்படின்றத நாங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். எங்கள் அப்பா, என் தம்பி எல்லாரும் கேட்டுக்கிட்ட மாதிரி தான். ஸோ எங்கள் குடும்ப ஃபங்க்ஷன் கிடையாது இது, நம்ம பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்டாஃப் எல்லாரோட குடும்ப ஃபங்க்ஷன். ஸோ எங்களோட ரிசப்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து மனசார வாழ்த்தணும், அதுவும் உங்கள் ஃபேமிலியோடு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் உங்கள் எல்லாரையும் நான் பர்சனலாகவே இன்வைட் பண்ணுறேன். எங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் என்னோட ரிசப்ஷனுக்கும் இலக்கியாவோட ரிசப்ஷனுக்கும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு பொண்ணா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் உன்னால் முடியும்னு சொல்லி எனக்கு பின்னாடி நின்ன என் குடும்பம் தான். அதையும் தாண்டி நான் எடுக்கிற எல்லா முடிவுக்கும், நான் கொண்டு வர எல்லா நியூ ப்ராஜெக்ட்டுக்கும் என் கூட ஒத்துழைப்பு கொடுத்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் நீங்களும் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பேசின என் மாமா எல்லாரும் சொன்ன மாதிரி பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி வெறும் கம்பெனி கிடையாது. ஸோ எங்கள் குடும்பத்தோட ஒரு பார்ட். அதனால தான் உங்கள் எல்லாரையும் நாங்கள் நேரில் இன்வைட் பண்ணுறோம். என்னோட ரிசப்ஷனுக்கும் ரோஹித் மாமாவோட ரிசப்ஷனுக்கும் நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இந்த டைமில் அதை நாங்கள் எங்களோட சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. சொல்லப்போனால் இந்த இடத்துல எனக்கு பேச்சே வரலன்னு தான் சொல்லணும். இவ்வளோ நாளாக உங்கள் கூட ஒரு ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்டு இன்றைக்கி மேடையில் இப்படி வந்து நிற்கிறது எனக்கு ஒரு பக்கம் நடுக்கமாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் பெருமையாகவும் இருக்குது. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி அவங்களோட மருமகளாக என்னை ஏற்றுக்கிட்டதுக்கும் எனக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருக்கிற என்னோட ஹஸ்பண்ட் ரோஹித் சாருக்கும் என்னை எப்போவுமே விட்டு கொடுக்காத கார்த்திக் சார், இலக்கியா மேம் எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நம்பி ஒரு ஸ்டாஃபாக என்ன நம்பி இந்த கம்பெனிக்குள்ளே வந்த உடனே இந்த ப்ராஜெக்ட் எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணணும், அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட எய்மை. எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த ஆஃபீஸில் நான் ஒரு பொசிஷனில் இருக்கணும்னு. ஆனால் இந்த இடத்துல என்னோட விருப்பத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இது வரைக்கும் உங்களோட டீம் லீடராக தான் நான் இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் உங்கள் டீம் லீடராக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை. நான் ஒரு நார்மல் ஸ்டாஃபாக இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்தப்போ நீங்கள் எல்லாரும் எனக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அதே சப்போர்ட்டை எனக்கு எப்பவும் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். அதில் என்னோட வெற்றி மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த ப்ராஜெக்ட்டில் என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி இருக்கணும். நான் முன்னேறும்போது என்னோட சேர்ந்து என் டீமும் முன்னேறணும் அப்படின்னு நான் மனசார நினைக்கிறேன். எனக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற ப்ராஜெக்ட்லேயும் சரி, இதுக்கப்புறம் கிடைக்க போகிற எல்லா சக்ஸஸ்லையும் சரி, அங்கீகாரத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு சரிசமமான பங்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே எனக்கு ஒரு டீம் லீடராக இருக்கணும்னு ஆசை. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டை உங்கள் கூட சேர்ந்து சக்ஸஸ் பண்ணணும்னு ஆசை.
எல்லாரும் இன்னைக்கு பேச வந்த விஷயம், எல்லாரும் எங்களோட ரிசப்ஷனுக்கு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். உங்கள் வாழ்த்துக்கள் தான் எங்களோட பெரிய பலம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வாழ போகிற வாழ்க்கைக்கு நீங்கள் எல்லாரும் பண்ணுற ஆசீர்வாதம் தான் முக்கியம் நினைக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றி. ஸோ எல்லாரும் சூப்பராக பேசினாங்க. என் ஃப்ரெண்டு கௌதம் வந்து பேசணுன்னு தான் ஆசைப்படுறாப்புல. பட் இப்போதைக்கு அவர் பேச விரும்பல. ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் சிறப்புரையாற்றுவார். ஆரம்பத்தில் அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த கம்பெனியில் சீனியர் ஸ்டாஃப்க்கு மட்டும் நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகல, வந்துட்டு இருக்கிற யங்ஸ்டருக்கும் நாங்கள் வழிவிட்டு தான் நிற்கிறோம். அப்படி இருக்கிற விதமாக இந்த ஃபங்க்ஷனோட வரவேற்புரையை எப்படி நம்ம சீனியர் ஸ்டாஃப் விஸ்வநாதன் சார் பேசினாரோ அதே மாதிரி இந்த ஆஃபீஸில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிற கீர்த்தனா அவர்கள் நன்றி உரையை பேசி இந்த விழாவை முடித்து வைப்பார்கள். ஸோ கீர்த்தனா, கம் டு தி ஸ்டேஜ். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இந்த பிரம்மாண்டமான பாரம்பரிய விழாவின் நிறைவு பகுதியாக நன்றி உரை ஆற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை ஒரு பெரிய கௌரவமாக கருதுகிறேன். நான் இந்த நிறுவனத்தில் ஒரு ஃப்ரெஷராக இன்று உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, ஆனால் என்னுடைய பேச்சையும் என்னோட டேலண்ட்டை மட்டுமே மதித்து எனக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் இல்லை மேடம், என்னதான் இருந்தாலும் நான் ஃப்ரெஷர் அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் இல்லை, உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு உன்னால் சாதிக்க முடியும், ஒரு பொண்ணாக நீ சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வேலையை தந்து இந்த மேடையில் பேசுறதுக்கான தைரியத்தையும் கொடுத்தது நம்ம சிஓ மேடம் மிஸ்ஸஸ் இலக்கியா ராஜேஷ்குமார் அவங்க தான். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை ஒருபோதும் நான் வீணாக்க மாட்டேன். அதேபோல் இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா ராமசாமி பிரகாஷ் அவர்களுக்கும், அதே போன்று பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் எப்பொழுதும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் திரு ரோஹித் பிரகாஷ் சார் அவர்களுக்கும், திரைக்கு பின்னால் இருந்து இவ்வளவு நாள் இந்த கம்பெனியின் முன்னேற்றத்திற்கு உதவிய பக்கபலமாக நின்ற திரு கார்த்திக் பிரகாஷ் சார் அவர்களுக்கும், மேலும் இந்த கம்பெனியின் இன்னொரு பில்லராக இருக்கும் சஞ்சய் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மேலும் ரோஹித் சார் அவர்களின் மனைவியாய் இந்த கம்பெனியினுள் நுழையாமல் இந்த மேடையில் திறமையால் ஜொலிக்கும் நந்தினி மேடம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நிறுவனம் ஒரு அடி எடுத்து வைத்தால் நமக்கு 10 அடி உதவ தயாராக தான் இருக்கிறது. இந்த அழகான குடும்பத்தில் நானும் ஒரு அங்கமாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்ன ப்ரோ, ஆள் பேசுறத வியந்து பார்க்குற போல? அடே, என் ஆள் பேசுறத வியந்து பார்க்கலடா, இன்னும் எதுவும் மயக்கடிச்சு விடாம இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன். உன் ஆள் தான் கீர்த்தனான்னு ஒத்துக்கிறேன். வாயமுடு, ஒழுங்கா பாருடா, எல்லாம் ஃப்ரீஸ் மோட்ல உட்காந்துருக்குதுங்க. ஆனா ஷாக் ஆன மாதிரியும் தெரியல. எப்படி? மீரா மேடம் கவிதாவையும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதுக்கு மேல மயக்கம் தாங்க முடியலடி, என்னால முடியல மேடம். ஐயோ பவித்ரா, 2 பேரும் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. கடவுளே, இந்த வீடியோவையும் எடுத்து வைப்போம். ஐயோ மீரா மேடம், மீரா மேடம், ஏ கவிதா, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்களா. கௌதம் சார், சஞ்சய் சார், கார்த்தி சார். ரைட்டு. டேய் தனுஷ் ப்ரோ, எனக்கும் மயக்கம் வருது ப்ரோ. வெளியில ஆம்புலன்ஸ் நிக்குது, போய் அதுல நீ படுத்துரு. இன்னொரு ஆம்புலன்ஸ் இருக்கும், அதை வர சொல்லு. இதுங்க 2த்தையும் பேக் பண்ணுவோம். ஐயோ கவிதா. ரைட்லா, ரைட்டு. இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன்.